ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. இதுல நாம கடந்த ஸ்லோகத்துல சித்திர தீபம் அப்படிங்கிற 6வது அத்தியாயத்துல 113 ஸ்லோகங்கள் பார்த்துட்டோம். இப்போ நம்ம அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் வரிசையா பார்த்துக்கிட்டு வரும்போது அத்வைத வேதாந்தத்தின் அடிப்படையில இப்ப இந்த பிரபஞ்சம் எந்த அடிப்படையில இருக்கு அப்படிங்கிறத புரிய வைக்கிறார் வித்யாரண்யர். அதாவது அது ஈஸ்வர நிகழ்வுல இருக்கு, ஈஸ்வரனா இருக்கு அப்படின்னு நமக்கு சொல்லிக்கிட்டே வர்றார். அதுல ஹிரண்ய கர்ப்பன்னா யாரு, விராட்டனா யாரு அப்படிங்கிற விவரம் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஏன்னா அந்த முழு பிரபஞ்சமே ஈஸ்வரனுடைய ஸ்தூல சரீரம். இப்ப இந்த ஸ்தூல சரீரம் எப்படி வந்தது அப்படின்னா, பரபிரம்மம் இருக்கு, அந்த பரபிரம்மத்தினுடைய சக்தி வெளிப்படுது. அது ஒரு மனோசக்தின்னு நம்ம பார்த்தோம். அதுதான் ஈஸ்வரன் பேரு. இப்ப அந்த ஈஸ்வரன் வெளிப்படுவதற்கு முன்னாடி சூட்சும சரீரத்தில் இருந்தா அதுக்கு ஹிரண்ய கர்ப்பன்னு பேரு. அதுவே விராட்டா மாறிட்டா ஸ்தூல சரீரத்துக்கு வந்துடுறாரு. அப்போ இங்க சூட்சும சரீரம் ஸ்தூல சரீரத்துக்கு வரும்போது நமக்கு இந்த உலகம் தோன்றுறது இல்லையா? இப்படிதான் ஈஸ்வரன் நிகழ்வுல பிரபஞ்சம் படைக்கப்படுது. இத புருஷ சூக்தம் சொல்லும். சகஸ்ர சீர்ஷா புருஷக அப்படின்னு வரும். சகஸ்ராக்ஷு சகஸ்ரபாத் அப்படின்னு ஒரு புருஷ சூக்ஷத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதாவது 1000 தலைகளையும் 1000 கண்களையும் 1000 பாதங்களையும் உடையவர் தான் அந்த விராட் புருஷன் அப்படின்ட்டு புருஷ சூக்தம் சொல்லுது. அப்ப நமக்கு அது என்னங்க 1000 கணக்கா அப்படின்னு கேட்டா, 1000 அப்படிங்கிறது இங்க எண்ணிக்கையை எடுத்துக்க கூடாது. அதாவது பல எண்ணிலடங்காத விஷயங்கள் எல்லாமே அந்த ஒரே ஈஸ்வரனிடத்திலே தான் இருக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிடுவதற்காக சொல்லப்பட்ட சகஸ்ர சீர்ஷா புருஷா சகஸ்ராட்ச சகஸ்ரபாத் அப்படின்னு வரும். அது புருஷ சூக்தத்தினுடைய ஸ்லோகம். அதே மாதிரி பகவத்கீதை இருக்கு. பகவத்கீதையில ஸ்லோகம் இருக்கு. சர்வத பாணி பாதம் தத்து சர்வதோ அச்சி சிரோ முகம். அதாவது அவருக்கு சர்வகதனா இருக்கிறான். ஈஸ்வரன் சர்வகதனா இருக்கிறான். அவனிடத்துல பாணி பாதம், கை காலு கண்ணு முகமெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பகவத்கீதையும் பேசுது. அவருக்கு எல்லா இடங்களிலும் கை கால் இருக்குது, கண்ணு தலை இருக்குது அப்படின்னு சொல்லுதுன்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு ஜீவராசியின் இடத்துலயும் அந்த கை காலு கண்ணு முகமெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறான் ஈஸ்வரன் அப்படிங்கிறதுக்கு அடையாளம். அதுதான் சகஸ்ரபாத்ன்னு சொல்லுது. ஒரு உதாரணத்துக்கு 1000ன்னு சொல்லும். ஆனா அது 1000 இல்ல, பல பில்லியன் மில்லியன் லெவல்ல தான் நீங்க படைப்பு இருக்கு. அப்ப அதனால அதை அப்படி சொல்ல முடியாது. அவ்வளவு விஷயங்களை சொல்ல முடியாம நமக்கு புரிய வைக்கிறதுக்காக எண்ணிக்கையை பார்க்காம அதனுடைய பல்வேறு அம்சங்களை பார்க்கணுங்கிறத இங்க உபநிடதங்களும் பகவத்கீதையும் சுட்டி காட்டுது. அப்ப நம்ம கடந்த வகுப்புல 113வது ஸ்லோகம் பார்க்கும்போது அத்வைத வேதாந்தத்தினுடைய விராட்டு பத்தி விவரமா பார்த்தோம். இப்ப நாமெல்லாம் சாதாரணமா நான் அப்படின்னு நம்ம உடம்ப அபிமானிக்கிறோம். ஆனா வேதாந்தம் என்ன சொல்லுது? நம்முடைய பார்வையை விரிவுபடுத்தி கொடுக்குது. எப்படி விரிவுபடுத்தி கொடுக்குது அப்படின்னா, இப்ப நாம் தனி உடல்ங்கிற அபிமானத்தை இழக்கணும். இங்க ஒட்டுமொத்தமா சமஷ்டி உடல்ல விராட் இருக்கிறான், ஈஸ்வரன் இருக்கிறான் அப்படின்னு புரியணும். அப்ப இதுக்குதான் நமக்கு இங்க அதுக்கான பயிற்சிகள், முயற்சிகள், தியானங்கள் என்று பல விஷயங்களை நம்ம நடைமுறைப்படுத்துறோம். ஏன்னா இங்க எல்லாமே ஈஸ்வர நிகழ்வுல இருக்குது அப்படிங்கிறத வேதம் சொல்றத வித்யாரண்யர் விராட் அப்படிங்கிற வைராஜா அப்படிங்கிற வார்த்தையில சொல்றார். இப்ப அடுத்தது 114வது ஸ்லோகத்துல என்ன சொல்றார் அப்படின்னு பார்ப்போம். இது கிட்டத்தட்ட அந்த புருஷ சூக்தத்தை அடிப்படையா வச்சே பேசுவார். ஸ்லோகம் 114 சித்திர தீபம்ங்கிற அத்தியாயம். சகஸ்ர சீர்ஷேத்யேவம் ஹி விஸ்வதஸ் சச்சுரித்யபி சுதமித்யா சுரநிஷம் விஸ்வரூபஸ்ய சிந்தகாக. இங்க என்ன சொல்றாரு வித்யாரண்யர் இந்த 114வது ஸ்லோகத்துல? அந்த ஈஸ்வரன் 1000 தலைகளை உடையவன், எல்லா திசைகளிலும் கண்களை உடையவன் என்று உபநிடதங்கள் கூறுகின்றன. ஆகையால் விஸ்வரூப ஈஸ்வரனை தியானிப்பவர்கள் இந்த வேத வாக்கியங்களை
எப்போதும் ஆதாரமாக காட்டுகின்றார்கள் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். இந்த 114வது ஸ்லோகம். இப்ப நம்ம வந்து ஈஸ்வரனுடைய வைபவத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இதை வித்யாரண்யர் விளக்கமாக சொல்லிக்கிட்டே வரார். இப்ப இதுக்கு முன்னாடி பல தரிசனங்கள் நம்ம பார்த்துட்டோம். இப்ப அத்வைத வேதாந்தத்தின் அடிப்படையில ஈஸ்வரனுடைய தன்மை என்னன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஈஸ்வர தன்மை தெரிஞ்சு நம்ம ஈஸ்வர நிகழ்வுக்குள்ள போனா மட்டும்தான் நம்ம பிரம்மமா மிளிர முடியும். ஏன்னா இருப்பது பிரம்மம் மாத்திரம்தான். ஆனா அந்த பிரம்மத்தை நம்ம உணர்வதற்கு நம்ம உயர் பரிமாண அறிவு நிலையை எட்டணும்ல. ஒரு சாதாரண ஜீவனா மனிதனா இருந்துகிட்டு நாம அதை சாதிக்க முடியாது. ஏன்னா நம்முடைய மனப்பான்மை வந்து ஜீவிதத்துல இருந்ததுன்னா மனம் போன போக்குல இருக்கும் நம்முடைய வாழ்க்கை. அது எப்போ ஈஸ்வர தன்மைக்குள்ள போகுதோ அப்பதான் மனம் ஒருமுகப்பட்ட தன்மைக்கு வந்து நம்மளை நாம உயர்த்திக்க முடியும். அதுக்குதான் பாடங்கள், வேதங்கள், பயிற்சிகள் எல்லாமே. அப்ப அதை இங்க புரிய வைக்கிறார் வித்யாரண்யர் வந்து இந்த பஞ்சதசி நூல்ல அழகா புரிய வைக்கிறார். அந்த முக்கியமான பகுதி தான் சித்திர தீபம். இப்போ இந்த விஷயங்களை வந்து ஏன் மேற்கோள்கள் எடுத்து வேதம் பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விராட்டுங்கிற அந்த ஈஸ்வரனுக்கு வந்து இந்த பிரபஞ்சமே உடம்பா இருக்கு. அதுக்கு வேத ஆதாரம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 2 முக்கியமான வேத வாக்கியங்களை இங்கு எடுத்து வெளிப்படுத்தி காட்டுகிறார் என்று பார்க்கிறோம். சகஸ்திர சீர்ஷா அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. சகஸ்திர சீர்ஷாங்கிறது வந்து வேதத்துல வரக்கூடிய பிரமாண வாக்கியம். சகஸ்திர சீர்ஷா அப்படின்னா இந்த மந்திரம் புருஷ சூக்தத்திலையும் வந்து இருக்குது. அப்ப இது 2 எதை சொல்லுது? எண்ணிலடங்காத தலைகளை கொண்டவன், ஆயிரக்கணக்கான தலைகளை கொண்டவன் அப்படின்னு ஈஸ்வரன் சொல்லுது. அப்படின்னா அதை தான் நாம இங்க வந்து ஒரு உதாரணமா எடுத்துக்கணும். 1000 தலைகளை உடையவன் அப்படின்னா நம்ம எக்ஸாக்டா 1000 தலை தான் வச்சிருக்கானா அப்படின்னு புரிஞ்சுக்க கூடாது. இங்க எண்ணிக்கைய கணக்கு இருக்காம பல பரிமாணங்கள்ல, பல சக்திகள்ல, பல உடல்கள்ல அவன் பரிணமிக்கிறான். ஈஸ்வரன் வந்து இந்த பிரபஞ்சமா பரிணமிக்கிறான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை தான் இங்க இப்படி வேதம் வந்து எளிமையா புரிய வைக்குது. அப்புறம் விஸ்வத சக்சுகு அப்படிங்கிற அடுத்த வார்த்தை போடுது. விஸ்வத சக்சுகு. இது வந்து ஸ்வேதாசுர உபநிஷத்துல இந்த வார்த்தை வருது. அந்த உபநிடத வார்த்தை என்ன அப்படின்னா, விஸ்வத சக்சுருதா விஸ்வதோமுகோ விஸ்வதோ பாகுருதா விஸ்வதஸ்பாத் அப்படின்னு ஸ்வேதாசுர உபநிடதம் சொல்லும். அங்க என்ன புரிய வைக்குது வேதம் அப்படின்னா, அந்த ஈஸ்வரனே வந்து எல்லா இடங்களிலும் கண்களாகவும், முகங்களாகவும், கைகளாகவும், பாதங்களாகவும் இருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில புரிய வைக்குது ஸ்வேதாஸ்வர உபநிடதம். அத விஸ்வத சச்சுரதகான்னா விஸ்வரூபம் என்று அர்த்தம். ஏன்னா மிகப்பெரிய விஸ்வரூபமா இறைவன் இருக்கிறான். விஸ்வம்னா உலகம், இந்த பிரபஞ்சம்னு அர்த்தம். இப்ப நம்ம விஸ்வநாதன் அப்படின்லாம் பேர் வச்சிருக்கோம் இல்லையா? விஸ்வநாதன். விஸ்வநாதன்னா இந்த உலகத்துக்கே நாதன். அல்லது தமிழ்ல சொல்றதா இருந்தா உலகநாதன், லோகநாதன் அப்படின்லாம் பேர் வைப்போம். அந்த லோகத்துக்கே நாதன் அவன் தான் ஈஸ்வரன் அப்படின்னு பார்க்கிறோம். என்னுடைய குருநாதன் அப்படிதான் பேர் வச்சாரு, பிரபஞ்சநாதன் அப்படின்ட்டு. எனக்கு பிரபஞ்சநாதன் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்கே நாதனா ஈஸ்வரன் தான் இருக்கிறான் அப்படிங்கிறத நமக்கு ஒரு உருவத்துல வரும்போது அந்த பேரை குறிப்பிடுறோம், ஈஸ்வரனை புரிஞ்சுக்கிறோம். அப்ப இந்த விஸ்வரூபம் அப்படிங்கிறது என்னன்னா, நாம நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஏதோ மனித உருவல் அப்படியே பிரம்மாண்டமா ஈஸ்வரன் இருப்பானா அப்படின்னு புரிஞ்சிக்க கூடாது. இந்த பிரபஞ்சமே அவருடைய உடம்பு அப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்கணும். இந்த உலகமே, இந்த பிரபஞ்சமே அவருடைய உருவம் அப்படிதான் இதை பார்க்கணுமே தவிர, நாம ஏதோ விஸ்வரூபம் அப்படின்னு உடனே இந்த சினிமாவில் காட்டுற மாதிரி அப்படியே மகாவிஷ்ணு அல்லது ஸ்ரீகிருஷ்ணன் வந்து அப்படியே பெரிய உருவம் எடுப்பாரு. அதுல வந்து அப்படியே 1000 தலை சைட்ல வரும். அதுல வலது கண்ணில் அப்படியே சூரியன் தெரியும், இடது கண்ணில் சந்திரன் தெரியும், 1000 கைகள் கால்கள், அப்புறம் அப்படிதான் இருப்பார் போல் இருக்கு அப்படின்னு அப்படி ஒரு கற்பனை பண்ணக்கூடாது. அதாவது ஞானத்துல அதை புரிய வைக்கிறாங்க மகான்கள். அர்ஜுனன் அதை தான் புரிஞ்சுக்கிறான். நம்ம சினிமாவில் காட்டுற மாதிரி அர்ஜுனன் ஏதோ அந்த உருவத்தை காட்டு மிரண்டு போயிட்டான் அப்படின்னு சினிமாவில் பார்க்குறோம் இல்லையா? விஸ்வரூப தரிசனம் எடுத்த உடனே அவருடைய உருவத்துல பார்த்தா அவருடைய வாய் வழியா நிறைய உயிரினங்கள் உள்ள போகும், அப்புறம் நிறைய பிறக்கும், அவரிடத்துல நிறைய ஆயுதங்கள் இருக்கும், கண்கள் அப்படியே ஜொலிக்கும், அப்படியே அந்த இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச நிகழ்வுகள் எல்லாம் அந்த உடம்புக்குள்ள இருக்கிறத அப்படியே காட்டுவாங்க விஸ்வரூப தரிசனத்துல. அப்படிதான் ஈஸ்வரன் இருக்கிறான் உடம்போட, நம்மள மாதிரி மனித உருவுல அப்படின்னு கற்பனை பண்ணக்கூடாது. அது சினிமாவில் அப்படிதான் காட்ட முடியும். நம்ம உண்மையா விசாரணை பண்ணி விவேகத்தால புரிஞ்சுக்கிட்டா என்ன புரிஞ்சுக்கணும்னா,
இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச உருவம் தான் ஈஸ்வரனுடைய உருவம். அப்ப இதுல எத்தனை படைப்பு, எத்தனை அழிவு, எத்தனை இருப்பு எல்லாம் பாருங்களேன். படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற 3 நிகழ்வுகளும் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துல நடந்துகிட்டே இருக்கு. அப்ப இந்த பிரம்மாண்ட பிரபஞ்சமே ஈஸ்வரனுடைய விஸ்வமா இருக்கு, உலகமா இருக்கு. அவனே இந்த உலகமா இருக்கிறான் அப்படிங்கிறத இங்க புரிய வைக்கிறாங்க. விஸ்வரூபஸ்ய சிந்தகாகா. இது அருமையா ஒரு வார்த்தையில புரிய வைக்கிறார். சிந்தகாகனா சிந்திப்பவன், அந்த விஸ்வரூபத்தை தியானிப்பவர்கள். இது வெறும் தத்துவ விவாதமாக பார்க்க மாட்டார்கள், இது ஒரு உபாசனை முறையாக பார்க்கிறார்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். அதாவது எல்லாவற்றிலும் ஈஸ்வரனையே பார்க்கிற ஒரு தியானம். அதாவது நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஈஸ்வரனை எப்படி பார்க்கிறது அப்படின்னா, அத்வைத வேதாந்தம் தான் அதை அழகா சொல்லி கொடுக்கும். ஏன்னா இருப்பது ஒன்றே, அது இறைவன் மாத்திரமே அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அத்வைதம் மட்டும்தான் காட்டி கொடுக்கறதுனால அந்த விஸ்வரூப உபாசனையை அத்வைதம் ஏற்றுக்கொள்கிறது. அதே சமயம் அது இறுதி இலக்கும் அல்ல. ஏன் அப்படின்னா, இப்ப விஸ்வரூபம் என்றாலும் அதுவும் ஒரு ரூபம் தானே. ஆனா அடுத்தபடி அரூப பிரம்மம், அதாவது நிர்குண பிரம்ம உபாசனைக்கு போகணும். இப்ப விஸ்வரூப உபாசனைங்கிறது நம்ம இந்த வியாபகாரிக சத்தியத்துல, இந்த உலகத்துல விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நம்ம நடக்கிற நடைமுறையை அப்படியே பார்க்கறது, அதை விஸ்வரூப உபாசனையா நம்ம தியானிக்கிறது பண்ணணும். அடுத்தபடி என்னன்னா நிர்குண பிரம்ம உபாசனைன்னு இருக்கு. அது உருவமற்ற பிரம்மத்தை நம்ம தியானிக்கிறது. ஆனா அந்த உருவமற்ற பிரம்மத்தை நீங்க தியானம் பண்றதுங்கிறது உடனே நடக்காது. அதுக்கு ஒரு பாலமா இந்த விஸ்வரூப தியானத்தை நம்ம எடுத்துக்கணும். இப்ப எப்படி இந்த விஸ்வரூப தரிசனம் தியானத்தை நம்ம செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏதோ கண்ணை மூடி உட்காந்து செய்யறது இல்லை. இந்த விஸ்வரூப தரிசன தியானம் இன்றைக்கு இருந்து நீங்க இதை எப்படி நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விஸ்வரூப தரிசன தியானம் அப்படிங்கிறது நீங்க இந்த உலகத்துல பார்க்கிற ஒவ்வொருத்தரையும் அல்லது ஒவ்வொன்றையும் அப்படியே பாருங்க. பார்த்து இது எல்லாமே அந்த விஸ்வத்துல அந்த விஸ்வரூப ஈஸ்வரனுடைய உருவம் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. ஒரு மரத்தை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணமா. இப்ப இந்த மரம் அந்த விராட் புருஷனுடைய ஒரு அங்கம், அவனுடைய உடம்புல ஒரு பகுதி. இது ஒரு செடி, ஒரு எறும்பு, ஒரு யானை, இப்படி என்ன உருவம் வேணா உங்க கண்ணு முன்னாடி வரட்டும் போகட்டும். ஆனா இப்படி போற இந்த உருவங்கள் எல்லாமே விராட் புருஷனுடைய அங்கம் தான். அவனிடத்துல இருந்து பிரிக்கவே முடியாது. எல்லாம் இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கு. ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்குள்ளதான் இங்க சூரியன் முதல் கொண்டு இந்த ஜீவராசிகள், பூமியில நம்ம பார்க்கிற ஜீவராசிகள்ல இருக்கிற சின்ன கண்ணுக்கு புலப்படாத எறும்பு வரைக்குமே கூட நீங்க எடுத்துக்கலாம். ரொம்ப சிறிய உயிரினத்தை கூட நீங்க எடுத்துக்கலாம். அது வரைக்கும் எல்லாமே விராட் புருஷனுடைய அங்கங்கள். அப்ப நீங்க பார்க்கிற பார்வையை ஜஸ்ட் மாத்திக்கிறது தான் இங்க விஸ்வரூப ஈஸ்வர உபாசனை. இந்த உபாசனை என்ன பண்ணும்னா, நம்முடைய தனிமையான உணர்வை குறைக்கும். அதாவது நானுங்கிற தனித்துவமான அபிமானம் இருக்கு இல்லையா நம்ம இடத்துல. அதாவது இப்போ நான் இப்படிப்பட்டவன், இன்னார், இந்த ஜாதிக்காரன், அப்படி இப்படி நம்மளை ஏற்றி வச்சிருப்பாங்க. நிறைய இந்த புற விஷயங்கள்ல நாட்டம் நம்மளை என்ன பண்ணியிருக்கோம்னா, நமக்கு ஒரு சில அடையாளங்களை உண்டு பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த அடையாளங்கள் தான் நான் என்ற மாதிரி நம்ம நம்புவோம். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு படிப்பு படிக்கிறோம், அதுல ஒரு ஆடிட்டர் ஆயிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். நான் ஆடிட்டர்ன்னு தான் சொல்லிக்கிட்டே சுத்திட்டு இருப்போம். அல்லது ஒரு டாக்டர் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நான் இனிமேல் டாக்டர் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். இதுதான் அடையாளம். இந்த அடையாளத்துக்குள்ள போய் மாட்டிக்கிட்ட பிறகு நம்மளை மாற்றி சொன்னா ஏத்துக்க மாட்டோம். இப்ப நம்ம டாக்டர் தான் சொல்லி ஊரே சொல்லிக்கிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் டாக்டருங்க, அவர் டாக்டருங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல போய் ஒருத்தர் எங்க அவரு வக்கீலுங்க அப்படின்னு சொன்னா ஏத்துக்குவோமா? என்னங்க நான் டாக்டர், என்ன போய் வக்கீலுங்கிறீங்க அப்படின்னு சண்டைக்கு போயிடுவோம். அது மாதிரி வேற வேற விஷயங்கள்லயும் பாருங்களேன். ஜாதி, இப்ப நான் செட்டியாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் பார்த்து ஏங்க அவரு செட்டியார் கிடையாதுங்க, அவர் ஐயருங்கன்னா, ஏங்க செட்டியாருன்னு சொல்லிட்டு இருக்க, அப்புறம் என்ன போய் ஐயருங்கிறீங்க அப்படின்னு சண்டைக்கு போயிடுவோம். அப்ப இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, அடையாளம் நமக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கி வச்சிருக்கு இந்த உலகம். அதுல சிக்கிக்கிட்டு இருக்கோம். ஆனா இங்க விராட் புருஷனுடைய அங்கங்களா இருக்கிற நாம இந்த எந்த அடையாளத்துக்குள்ளேயும் தனித்து இருக்கக்கூடாது. ஒட்டுமொத்த அவனுடைய விஸ்வரூப தரிசன அடையாளத்துக்குள்ள போயிடணும். ஏன்னா அவனே எல்லாமா இருக்கிறதுனால இங்க நாம் தனித்துவ உடல் அபிமானத்தையும் மன அபிமானத்தையும் நம்ம விட்டுட்டா போதும், நம்முடைய அகங்காரம் நீங்கிடுது இல்லையா? அப்ப இங்க யார் இருக்கிறா? அந்த விராட் புருஷனே எல்லாமா இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும்.
அதுக்கு நான் தான் உங்களுக்கு சயின்டிபிக்கலாவே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுப்பேன். எப்படின்னா, இப்போ நான் இருக்கிறேன்னா என்னுடைய உடம்புல வந்து ஏகப்பட்ட செல்கள் இருக்கு, மல்டிபிள் செல்ஸ் இருக்கு. அந்த மல்டிபிள் செல்ஸ் தான் ஹியூமன் பாடி. அப்ப என்னுடைய உடம்புல இருக்கிற செல்ஸ்ல வந்து லிவர்ல ஒரு 5000 10,000 செல் இருக்கு, லங்ஸ்ல அப்படி ஒரு பல செல்கள் இருக்கு அப்படின்னா, அதெல்லாம் ஒவ்வொன்றா பிரிச்சு பார்த்து பாருங்க, இந்த செல் இது, அந்த செல் அது அப்படின்னு நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்காந்துருக்க முடியுமா? வாழ்நாளே பத்தாது. ஆனா நான் ஒட்டுமொத்தமா என்னுடைய உடம்பை மட்டும் தான் அபிமானிப்பேன். நான் அப்படிங்கிற ஒரு இந்த உடல் அபிமானம் மட்டும்தான் என்கிட்ட இருக்குமே தவிர, உள்ள இருக்கிற உறுப்புகளையும் நான் பிரிச்சு பார்க்க மாட்டேன், உள்ள இருக்கிற செல்ஸையும் நான் பிரிச்சு பார்க்க மாட்டேன். ஆனா இதெல்லாம் சேர்ந்ததுதான் நான். நானுங்கிற இந்த உடல்ங்கிறது ஒரு தனி அம்சம் கிடையாது. இதுக்குள்ள நிறைய அம்சங்கள் இருக்கு இல்லையா? அதுல குடல் இருக்குது, எலும்பு இருக்குது, மஜ்ஜை இருக்கு, ரத்தம் இருக்கு, தனித்தனி செல்கள் இருக்கு. ஆனா இதை ஒரு நாளும் நம்ம பிரித்து பார்க்க மாட்டோம். ஒட்டுமொத்த உடம்பா தான் நம்ம அபிமானிப்போம். அதே மாதிரி ஈஸ்வரனும் தன்னை ஒரு நாளும் பிரித்து பார்க்க மாட்டான். அவன் தன்னை ஒட்டுமொத்த உடம்பா தான் அபிமானிக்கிறான். அவன் இந்த பிரபஞ்சத்துல நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன எறும்புல இருந்து சூரியன் வரைக்கும் அவன் தான். அதுல எதையுமே அவன் பிரிச்சு பார்க்கறது கிடையாது. ஆனா பிரிச்சு பார்க்கிறவன் யாரு? நாம தான், நம்முடைய மனசு தான். தனிப்பட்ட முறையில் அபிமானம் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு இது வேற அது வேற, அவன் வேற நான் வேற அப்படின்ட்டு பிரிச்சுக்கிறது, ஜாதியில பிரிச்சுக்கிறது, அபிமானத்துல அடையாளத்துல பிரிச்சுக்கிறது, இது எல்லாம் அஜ்ஞானங்களா நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க நீங்க இந்த சாதகனுக்கான பயிற்சி அப்படின்னு இந்த இடத்துல நீங்க எடுத்துக்கிட்டா, அத விஸ்வரூப ஈஸ்வர தியானமா நீங்க நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா என்ன செய்யணும்? பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர இறைவன் நிறைந்திருக்கிறான், எல்லாம் அவனுடைய உடம்பு தானே, அவனுடைய அங்கங்கள் தானே அப்படிங்கிறது புரிஞ்சிடும். அப்ப நீங்க எந்த உடல் மேல ஒரு தனி அபிமானம் வைக்க முடியும்? எந்த உறவுகள் மேல தனித்துவமான அஃபெக்ஷன் வரும், அட்டாச்மெண்ட் வரும்? எல்லாம் அவனது. இதுல எது உயர்ந்தது எது தாழ்ந்தது பிரிக்கவே முடியாது. இப்ப என்னுடைய உடம்புல வந்து ஏகப்பட்ட உறுப்புகள் இருக்கு. எனக்கு இந்த உறுப்பு தான் உயர்ந்ததுங்க, இந்த உறுப்பு தாழ்ந்ததுங்கன்னு நான் நினைப்பேனா? ஃபார் எக்ஸாம்பிள் புரியுற மாதிரி சொல்றேன். என்னுடைய வலது கை வந்து சாப்பாடு சாப்பிடுது, அதனால இது உயர்ந்த கை. இடது கை வந்து கழுவுது, அதனால இது தாழ்ந்த கைன்னு நான் என்னைக்காவது என்னுடைய உடம்புல ரெண்டு கையுமே நான் பிரிச்சு பார்ப்பேனா? ரெண்டுமே எனக்கு பயன்பாட்டுல இருக்கு, அவ்வளவுதான். அது ஒண்ணு உள்ள தண்டது, ஒண்ணு வெளியே வர்றதை கிளீன் பண்ணுதுங்கிறதுக்காக இதுல ஒண்ணு உயர்ந்தது ஒண்ணு தாழ்ந்ததுன்னு நான் என்னுடைய கையை எப்படி மாற்றி பார்க்க மாட்டேனோ, அல்லது ஒன்று உயர்ந்தது ஒன்று தாழ்ந்தது என்று தரக்குறைவாக நினைக்க மாட்டேனோ, அது மாதிரி ஈஸ்வரனுடைய படைப்புலையும் இங்கு உயர்வு தாழ்வு கிடையாது. அது கீழ்நிலை வேலை செய்யறதோ மேல்நிலை வேலை செய்யறதோ அவனுடைய நிகழ்வுல இருக்கு. அது நியதிப்படி இருக்கே தவிர அதுல உயர்வு தாழ்வு அவன் பார்ப்பதில்லை. ஆனால் பார்ப்பவன் தனி மனிதன் தான் என்பதை நாம் இங்க உணரணும். அப்ப உணரும் போது நமக்கு நிறைய மாற்றங்கள் மனோரீதியா நடக்கும் இல்லையா? அதுதான் இங்க நம்மள அந்த ஈஸ்வர நிகழ்வுக்குள்ள கொண்டு போற பரிணாம வளர்ச்சி என்று நம்ம பார்க்கணும். பரிணாம வளர்ச்சியை வந்து இப்ப நம்ம பாடத்திட்டத்துல நம்ம உங்களுக்கு ஏற்கனவே புரிய வச்சிருக்கேன். மனதின் பரிணாமம் தான். ஒரு அறிவு தாவரத்துல தொடங்கின புத்தி சக்தியானது அங்க புரிஞ்சுக்க முடியல. அப்புறம் அது 2 அறிவு 3 அறிவுன்னு பயணம் பண்ணி மனித அறிவுல வந்தா மட்டும் போதாது, அது நித்திய அனித்திய வஸ்து விவேகத்தை உண்டாக்குற அளவுக்கு உயர்ந்துக்கணும். இந்த உலகத்துல எது நித்தியமா இருக்கு எது அனித்தியமா இருக்குங்கிறத விசாரித்து பார்க்கின்ற விவேகத்துல நாம என்றைக்கு உயர்றோமோ அப்பதான் நம்ம ஈஸ்வரத்தன்மைக்குள்ள வரோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளம். அந்த நிலை வந்தா உங்களுக்கு சத்துவ குணம் வந்துடும். அங்க இதை நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இங்க மகான்கள் புரிய வைக்கிறாங்க. இந்த ஸ்லோகத்திலையும் வித்யாரண்யர் அதைத்தான் சொல்றாரு. வேதங்கள் வந்து விராட் ஈஸ்வரனை சகஸ்ர சீர்ஷா விஸ்வத சச்சு போன்ற சொற்களால் வர்ணிக்கின்றன. ஆனால் இந்த 1000 சகஸ்ரா அப்படிங்கிற வார்த்தை வந்து 1000 என்ற எண்ணிக்கையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, எண்ணிலடங்காத எல்லாவற்றையுமே குறிக்கிறது. ஆகவே விஸ்வரூப உபாசனை என்பது பிரபஞ்சம் முழுவதையும் ஈஸ்வரரின் சரீரமாக காணுகின்ற மிக உயரிய ஆன்மீக பயிற்சி. அத்வைதத்தில் ஆனால் இது இறுதி நிலை கிடையாது. இதற்கு மேல இன்னொரு ஆன்மீக பயிற்சி இருக்கு, அது நிர்குண பிரம்ம உபாசனை. ஆனா நம்ம நேரடியா நிர்குண பிரம்ம உபாசனைக்கு இப்ப உடனே வரமாட்டோம். ஏன்னா உருவமற்ற பிரம்மத்தை தியானிக்கிறது நமக்கு முடியாது. அந்த உருவமற்ற பிரம்மத்தை நம்மளால ஏன் தியானிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு முல்லா கதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதை மீண்டும் ஞாபகப்படுத்துறேன். அதாவது இதெல்லாம் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டியை நம்ம மைண்டுக்கு ரைஸ் பண்றதுக்காக தான் திருப்பி திருப்பி ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒரு முல்லா கதையில ஒரு நாள் வந்து முல்லா ஒரு ரோட்ல அப்படியே போயிட்டு இருப்பாரு.
அப்போ ஒருத்தன் உக்காந்துக்கிட்டு அல்லா அல்லான்னு கத்திட்டு இருப்பான். ஏன்னா அது ஒரு முஸ்லீம் கதை இல்லையா? அல்லா அல்லான்ட்டு அல்லாவை வணங்கிட்டு இருப்பான். அப்ப முல்லா இருந்துட்டு, எப்ப அல்லா அல்லான்னு வணங்கிட்டு இருக்கியா, அந்த அல்லாஹ் பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அல்லாஹ் பத்தி தெரியுமே, அவர் நம்மள மாதிரி தான் இருப்பாரு அப்படின்னு இவன் சொல்றான். உடனே அப்படி இல்லப்பா, அல்லாங்கிறவரு ஒரு உருவமற்றவரு, அவருக்கு கையும் கிடையாது, காலும் கிடையாது, நம்மள மாதிரி உருவம் எல்லாம் கிடையாது, அவர் வந்து உருவமற்றவர், அவர் தான் அல்லாஹ் அப்படின்ட்டு முல்லா சொன்ன உடனே இவன் என்னங்க இப்படி சொல்றீங்க, அல்லாஹ் போய் நான் என்ன மாதிரி தானே அல்லாஹ் இருப்பாரு, எங்கேயோ வான மண்டலத்துல மேல இருப்பாரு, நமக்கெல்லாம் அவர் தான் உதவி பண்ணிட்டு இருக்காரு, நான் நினைச்சு பிரேயர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க இப்படி சொல்றீங்க, என்ன மாதிரி அல்லாவுக்கு கை இல்லையா, அப்ப என்ன மாதிரி அல்லாவுக்கு கால் இல்லையா, அப்ப கண் இல்லையா, முகம் இல்லையா, அப்ப அவர் ஊனமுற்றவரா அப்படிங்கிற அளவுக்கு அவன் அழ ஆரம்பிச்சிடுறான். யாரு? அந்த முல்லா சொன்ன அந்த மனிதன். அப்ப பாருங்களேன், கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்த உடனே அவர் உருவமற்றவர், அவருக்கு உருவமே கிடையாது அப்படின்னு சொன்னா மனித மனம் எப்படி அதை ஃபீல் பண்ணுது அப்படின்னா, அந்த இறைவன் என்றால் நம்மள மாதிரி உருவத்துல இருக்கணும், கையை காலெல்லாம் வச்சிருக்கணும், கை இல்லைன்னா அவர் ஊனமா பிறந்துட்டாரு, கால் இல்லைன்னா ஊனமா பிறந்துட்டாரு, ஆனா நீங்க உடலே இல்லைங்கிறீங்களே, அப்ப அவர் மிகப்பெரிய ஊனமால இருக்காரு அப்படின்னு மைண்ட் திங்க் பண்ணுது. பாத்தீங்களா? இதுதான் அஜ்ஞானம். இத மகான்கள் சுட்டி காட்டுறாங்க. அது வந்து பாமர மக்களுக்கு கதைகள் மூலமா புரிய வைக்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே இன்டெலிஜென்ஸா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? அந்த புத்திசாலித்தனம் வந்து உடனே புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி எல்லா மனிதர்களுக்கும் இருக்காது. அப்ப நம்ம அந்த புரிதலற்ற மனிதனிடத்துல போய் கடவுள் உருவமற்றவர், அவரை நிர்குண உபாசனை பண்ணு அப்படின்னு டைரக்டா நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா அவனால் அதை ஏத்துக்கவே முடியாது. என்னங்க உருவம் இல்லாத ஒன்றும் இல்லாத ஒரு சூன்யத்தை போய் எப்படிங்க, அது ஒரு சூன்யமே, அதை எப்படிங்க வணங்க முடியும்ன்றவான். ஏன்னா அவன் மைண்ட் அப்படிதான் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணும். அப்ப அவனுக்கு முதல்ல வந்து இந்த மாதிரி விராட் புருஷனை, அதாவது விஸ்வரூப தரிசன உபாசனையை நம்ம கற்றுக் கொடுக்கணும். அப்பதான் அவனுக்கு அந்த எல்லாம் ஒன்றே அப்படிங்கிற ஒருமித்த தன்மை முதல்ல வரும். நான் வேறு அவன் வேறுங்கிற அந்த பேதமை நீங்கும். அப்ப அந்த பேதமையெல்லாம் நீங்கி அந்த ஒருமித்த தன்மைக்குள்ள வரும்போதுதான் அத்வைதம் நிலைநாட்டப்படும். அத்வைதம் என்பது இருப்பது ஒன்றே, அது இறைவன் மாத்திரமேங்கிறத ப்ரூவ் பண்ணுது. ஆனா அந்த புரிதலுக்கு நம்ம மேல வரணும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்ம வர முடியும். டைரக்டா நம்ம வந்து அப்படி சொன்னோம்னா எல்லாராலையும் ஏத்துக்க முடியாது. ஏன்னா உருவத்துல வழிபாடு பண்றவங்க எப்படி திடீர்னு உருவமற்ற இறைவனை ஏத்துக்குவாங்க? அவங்களால அதை சிந்தனை பண்ணவே முடியாது. ரெண்டாவது, அந்த உருவத்திலையும் ஒரு சில உருவங்கள்ல அபிமானம் வச்சிட்டு இருக்கிறவங்க அந்த உருவத்துக்கு மாற்று உருவத்தை கூட ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப இப்படிப்பட்ட மனோபாவம் உள்ள மனிதர்களை நம்ம எடுத்த உடனே நிர்குண பிரம்ம உபாசனைக்கு கூட்டு போக முடியாது. ஆகவே ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்ம அவங்கள நகர்த்தணும். அதுக்கு தான் நம்ம நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறோம் என்று பார்க்கிறோம். ஏன்னா இப்ப நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக உடனே நம்ம வீட்டுல இருக்கிறவங்கள இதை சொல்லி புரிய வைக்க முடியாது. சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனாலதான் நம்ம சொல்றோம், நாம வந்த வேலையை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். நம்மளை பார்த்து மத்தவங்க மாறட்டும், ஆனா அவங்கள மாத்த நாம வரல, நம்மளை மாத்திக்க நம்ம வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கணுங்கிறதா இங்க மகான்கள் சொல்ற ஆழமான விஷயம். அப்ப இங்க நம்ம ஸ்வேதாசுர உபநிடதனுடைய அடிப்படையில பார்க்கும்போது கூட விஸ்வதஸ் சக்சுருதா, விஸ்வதோமுகா, விஸ்வதோ பாகுருதா, விஸ்வதஸ்பாத் அப்படிங்கிற வார்த்தை எல்லா திசைகளிலும் கண்கள், முகங்கள், கைகள், பாதங்கள் உடையவனே ஈஸ்வரன் அப்படின்ட்டு நிரூபணம் செய்து, அப்ப இப்ப நம்ம பார்த்த இந்த 113வது ஸ்லோகம் விராட் உபாசனையின் உச்ச நிலையை எடுத்துரைக்கின்றது. இங்க வித்யாரண்யர் சொல்லுகின்ற நோக்கம் வந்து விஸ்வரூபத்திலேயே நம்மை நிலைநிறுத்துவது கிடையாது. முதல்ல நம்ம தனி உடலை தாண்டி பிரபஞ்ச உடலை உணரணும். அந்த பிரபஞ்ச உடல் எல்லாமா இருக்கு, எதிலும் வியாபித்திருக்குங்கிறது புரியணும். அதன் பின்னர் தான் உடலற்ற சுத்த சைத்தன்யமான பரபிரம்மத்தை நோக்கி நாம் நகரணும். இதுதான் இந்த இடத்துல இந்த போதனையின் உபதேசம் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த ஸ்லோகத்தை வந்து வெறும் விராட்டை பற்றிய ஒரு வர்ணனை என்று மட்டும் நம்ம பார்க்காம, நம்முடைய குறுகிய மனப்பான்மை இருக்கு இல்லையா, அதாவது நான் அப்படிங்கிற தன்னுணர்வு நம்ம இடத்துல எப்பயுமே இருக்கும். நான் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் நம்ம இடத்துல இருக்கும். அது ஈகோவா நம்ம கிட்ட வெளிப்பட்டு இருக்கு. ஆனா அந்த ஈகோ வந்து தனித்துவ உணர்வா இருக்கு. இப்ப நம்ம கிட்ட அதை அகண்ட உணர்வா மாத்தணும், பேரண்ட உணர்வா மாத்தணும். அதுக்கு பேர் தான் பேருணர்வு, பேரறிவுன்னு பேரு. இப்ப நாம வந்து நம்ம தனி அபிமானம் வச்சிருக்கோம் பாருங்க, நான் அப்படின்ட்டு. அது வந்து நம்முடைய தனித்துவத்தை குறிக்குது. அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற குறைபாடு, அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற அகங்காரம், அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற அஜ்ஞானம் கூட, அறியாமையும் கூட.
ஆகவே அந்த அகங்காரத்திலிருந்து அகண்ட உணர்விற்கு அழைத்து செல்லுகின்ற ஒரு தியான பாலம்தான் இந்த விஸ்வரூப தியானம். அந்த விஸ்வரூப தரிசனத்தை நம்ம நடைமுறைப்படுத்துகின்ற நடைமுறை தியானம். இதை வந்து பிராக்டிக்கலா பண்ணுங்க. நீங்க எதை பார்த்தாலும் ஈஸ்வரனை பாருங்க, எல்லாம் அவனுடைய அங்கங்கள் தான். ஒரு எறும்பா இருக்கட்டும், ஒரு யானையா இருக்கட்டும், சூரியனா இருக்கட்டும், எல்லாம் ஈஸ்வரன் தான். அப்போ ஈசாவாஸ்யம் இதம் சர்வம், இங்க இருப்பதெல்லாம் இறைவனேன் புரியும். அந்த நிலையில இறைவனுக்கு எல்லா அங்கங்களும் அவனுடையதே. இங்க எறும்பிலிருந்து எவ்வளவு பெரிய சூரியன் வரைக்கும் நீங்க பார்த்தாலும் அவனுடைய அங்கங்கள் தான். அவனுக்கு வேறாக இங்க எதுவுமே இருக்கவே முடியாது என்று இந்த 114வது ஸ்லோகம் நமக்கு புரிய வைக்குது. அடுத்தது 115 போறோம். சர்வதகா பாணி பாதத்வே கிரும்யா தேரபி சேஷதா தத சதுர்முகோ தேவ ஏவேஷோ நேத்தர புமான். இங்க வந்து இன்னும் அருமையா சொல்றார். ஈஸ்வரனுக்கு எல்லா கைகளும் கால்களும் இருக்கணும். எல்லா உடல்களில் இருக்கிற கை காலெல்லாம் ஈஸ்வரனுடைய கை கால் தான். அப்படி எல்லா கைகளும் கால்களும் ஈஸ்வரனுடைய கால்கள் கைகள் என்று எடுத்துக்கொண்டால் அந்த புழு முதலான சாதாரண ஒரு புழு முதலான எல்லா ஜீவராசிகளும் ஈஸ்வர தன்மைக்கு வந்து விடுகிறது. அதனால 4 முகமுடைய பிரம்ம தேவர் தான் ஈஸ்வரன். மற்ற ஜீவர்கள் எல்லாம் ஈஸ்வரன் அல்ல என்று சிலர் கூறுகின்றனர். அப்படின்ட்டு இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நம்மளை விரிவா கொண்டு போறார். அப்ப இந்த ஸ்லோகத்துல யார் பேசுகிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பூர்வ பட்சிகள்னு சொல்றோம் இல்லையா, தர்க்கவாதிகள். அவங்க எப்பயுமே ஆர்குமெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம எதை சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டா நமக்கு ஆர்குமெண்ட் பண்ணக்கூடியவங்க தான் பூர்வ பட்சிகள்னு பேரு. பட் அவங்க அப்படி பண்றதுனால நமக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது. இப்ப அத்வைத வேதாந்திகளுக்கு பூர்வ பட்சிகள் நம்ம கிட்ட எகென்ஸ்டா ஒரு கேள்வி கேட்கறாங்கன்ன உடனே நீ எதுக்கெல்லாம் கேள்வி கேட்கற அப்படின்னு சொல்லி போய் ஒளிஞ்சிக்க மாட்டோம். ஏன்னா நீ கேள்வியை கேளு, நான் பதில் சொல்றேன், உன்னால புரிஞ்சுக்க முடியுதான்னு மட்டும் பாருன்னு தான் நம்ம சொல்லுவோம். அத்வைத வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஞானம். அந்த ஞானத்தை உன்னால புரிஞ்சுக்க முடிஞ்சா நீ புத்திசாலிப்பா அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் நம்ம இங்க பாக்குறோம். அப்ப இந்த ஸ்லோகத்துல பூர்வ பட்சிகள் கேட்கிற கேள்விக்கு இங்க தத்துவவாதிகளுடைய எதிர்வாதத்துக்கு விளக்கம் தரணும் இல்லையா, அதை வித்யாரண்யர் இங்க விளக்க வராருங்கிறத நம்ம இந்த ஸ்லோகத்துல பாக்குறோம். இப்ப விராட் அப்படிங்கிற விஸ்வரூபத்தை ஈஸ்வரன் என்ற கருத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டால் இப்ப எல்லா ஜீவர்களும் ஈஸ்வரன் ஆகி விடுகிறார்கள். அப்போ கிரும்யாதேஹே அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இல்லையா. ஏன் புழு அப்படிங்கிற ஒரு வார்த்தை, கிருமி, கிரும்யாதேன்னா புழு, கிருமிகள் கொண்டு சொல்லி பயன்படுத்த வேண்டிய ஒரு இடத்துல இங்க ஏன் மனிதன் சொல்லல அப்படின்னு சில எதிர்வாதிகள் இதை கேள்வி கேட்கிறாங்க. அதாவது எல்லா உயிரினும் ஈஸ்வர தன்மையில் இருக்குன்னு சொல்றீங்க, அப்ப அது கிருமிங்கிற வார்த்தையை போட்டு இங்க கேள்வி கேட்கப்படுது. அப்ப இந்த இடத்துல அதிப்பிரசங்க தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதிக பிரசங்கின்னு நம்ம பேசுறோம் இல்லையா தமிழ்ல, அதிக பிரசங்கத்தனமா பேசாது அப்படின்ட்டு, அதுதான் அதிப்பிரசங்க தோஷம்னு பேரு சான்ஸ்கிரிட்ல. அதிப்பிரசங்க தோஷம் அப்படின்னா அது அதாவது ரொம்ப தனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி ஒரு கேள்வியை அவங்க எழுப்புவாங்க. அதாவது இந்த கோட்பாடு உண்மையா இருந்தா மிகச்சிறிய உயிருக்கும் ஈஸ்வரத்தன்மை வழங்க வேண்டிய நிலை வந்து விடுது இல்லையா. அப்படியானால் பிரம்மாவே ஈஸ்வரன் என்ற முடிவு எப்படி பொருந்தும் அப்படின்னு அந்த இவர்கள் கேள்வி கேட்கறதுனால இங்க வித்யாரண்யர் அதுக்கான விளக்கங்களை நமக்கு புரிய வைக்கிறார். எப்படி புரிய வைக்கிறாருன்னா, இப்போ இந்த படைப்புங்கிறது யாரால உருவாக்கப்படுதுன்னு நம்ம இதுல பார்த்தோம் இல்லையா, புராணங்கள்ல எல்லாம் பார்க்கும்போது படைக்கும் கடவுள் பிரம்மா, காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு, அழிக்கும் கடவுள் ருத்ரன் அப்படின்னு 3 கடவுள்களை நாம உருவகப்படுத்தியிருப்போம். அப்ப இந்த உருவ வழிபாட்டுல இப்ப பிரம்மாங்கிற 4 முக கடவுள் படைக்கிறார். அப்போ அந்த படைப்புல அவங்கள பொறுத்த வரைக்கும் பிரம்மா தான் படைப்பாளிங்கிற மாதிரி மைண்ட் செட் வச்சிருக்காங்க. யாரு? இந்த சாதாரண பூர்வ பட்சிகளும் சராசரி மனிதர்களும் பிரம்மாங்கிற ஒரு முடிவில் இருக்காங்க. ஆனா நம்மள மாதிரி அத்வைத வேதாந்திகள் தான் விசாரணை பண்ணி விவேகத்தால விழிச்சுக்கிட்டதுனால எல்லாமே ஈஸ்வரனுடைய வேலைப்பாடு நம்ம புரிஞ்சுக்கிறோம். எப்படி புரிஞ்சுக்கிறோம்? படைப்புறதும் அவன் தான், காப்பாத்துறதும் அவன் தான், அழிக்கிறதும் அவன் தான், அது ஈஸ்வரனா இருக்கிறான். ஆனா இங்க அதை நம்ம விவரமா சொல்லி கொடுக்கும்போது எப்படியெல்லாம் ஈஸ்வரனை சொல்லித்தரோம் அப்படின்னா, விராட்டுன்னு சொல்றோம், அந்தர்யாமின்னு சொல்றோம், சர்வ வியாபின்னு சொல்றோம், ஹிரண்ய கர்ப்பன்னு சொல்றோம். இப்படி எல்லாம் பல பெயர்கள்ல நம்ம ஈஸ்வரனை புகழ்றோம், போட்டுறோம். அப்ப அந்த அடிப்படையில
வேதாந்த கருத்துக்களை அவர்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அதாவது ஆப்போசிட் பார்ட்டி பூர்வ பட்சிகளால வேதாந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் வேதத்தை பிரமாணமா வச்சுதான் பிரம்மாவை உருவாக்கி இருக்காங்க. பிரம்மா அப்படிங்கிறவர் ஏன் 4 முகம் கொடுக்கணும்? லாஜிக்கா இடிக்குதல்ல. அப்ப என்னங்க 4 முகம் வச்சு ஒரு மனுஷன் இருக்க முடியுமா? அப்படி சாத்தியமா? அப்படி இருந்தா அது அங்க லட்சணப்படி பார்த்தா சரியா இருக்குமா? அதெல்லாம் ஒரு ஊனமா தானே பாக்குறோம். இப்ப ரெட்டை தலையோட ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை நல்ல குழந்தை, நல்ல லட்சணமா பிறந்திருக்குன்னு சொல்லுவோமா, இல்ல அங்கஹீனமா பார்ப்போமா? அது உடற்கூறுல குறைபாடு உள்ள குழந்தை. 2 தலை எப்படி இருக்கும்? அது இருக்கவே வாய்ப்பு இல்லை. அதனால அதை நம்மளால ஏற்றுக்க மனசு ஒத்துக்காது. அது மாதிரி 4முக பிரம்மாவையும் மனிதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா அது ஆப்போசிட் பார்ட்டியால ஏற்றுக்கொள்ள முடியல. அஜ்ஞானிகள் அப்படி இறைவன் இருக்கிறான்னு நம்புறான். அவன் 4முக பிரம்மா இருக்கிறாருன்னு நினைச்சு வணங்கிட்டு இருக்கிறான். ஆனா அத்வைத வேதாந்திகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதை ஏன் சதுர்முகான்னு சொல்றோம், 4 முகம் என்று ஏன் சொல்றோம்னா, 4 வேதங்களின் வடிவமாக பிரம்மதேவன் இருக்கிறான். ஏனென்றால் இந்த படைப்பே 4 வேதங்களின் அடிப்படையில் தான் உண்டாகி இருக்கு. ஆகவே சிருஷ்டியின் முதன்மை அதிகாரி ஹிரண்ய கர்ப்பன் அப்படிங்கிறது நம்முடைய அத்வைத வேதாந்தத்தின் தத்துவ மரபின் ஆழமான புரிதல் என்று நாம் இங்க பார்க்கிறோம். அதனால படைப்பு கடவுளாக அந்த பரபிரம்மமா இருக்கிற பரமாத்மா இங்க ஈஸ்வரனா வடிவம் எடுக்கும்போது பிரம்மதேவனா வரார் அப்படிங்கிறத நம்ம இங்க சுட்டி காட்டுறோம். அதை ஏன் நம்ம அப்படி சுட்டி காட்டுறோம் அப்படின்னா, இப்ப பரமாத்மா பரபிரம்மம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பரபிரம்மம் அப்படின்னா யாரு? அவர் சாதாரணமா சமஸ்கிருதத்துல நாம சத்துன்னு சொல்றோம். சத்துன்னா இருப்புன்னு சொல்றோம். ஆனா அந்த இருப்பு எப்படி இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்றோம்? இருக்குதுன்னு மட்டும் சொல்ல மாட்டோம். அந்த சத்து சித்தா இருக்குதுன்னு சொல்லுவோம். அதுதான் சச்சிதானந்தம்னு பேரு. அப்போ அந்த பரமாத்மா, அந்த பரபிரம்மம் ஒரு அறிவா இருக்குதுப்பா அப்படின்னு நம்ம புரிய வைப்போம். அப்போ அந்த அறிவு இந்த உலகத்துக்கு வரணும்ல. தன்னை பார்க்கிற ஒரு பேரறிவா அது வெளிப்பட ஆரம்பிக்கும் போது அதனுடைய அம்சங்கள் வெளிப்பட தொடங்குனா டைரக்டா அந்த அவ்வளவு பெரிய பவர்ஃபுல் அறிவு பட்டு பிரதிபிம்பிக்கின்ற ஊடகம் இல்லை. அந்த ஊடகம் இருந்தா மட்டும்தான் அது தன்னை முழுமையா பார்க்க முடியும். அப்ப அந்த ஊடகத்துல பரிணாமத்துல நம்ம எப்படி பார்த்தோம்? ஒரு அறிவு தாவரத்துல பட்டாலும் அது பிரதிபிம்பிக்கும் போது தன்னை பார்க்க முடியல. புழு பூச்சியில பட்டு பிரதிபிம்பிக்கும் போதும் தன்னை பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல? அந்த பேரறிவு தன்மை பிரகாசிக்கக்கூடிய உடல் அமைப்பு அல்ல அது. அந்த ஓரறிவு தாவரமோ, ஈரறிவு புழு பூச்சிகளோ, 3 அறிவு ஊர்வனவோ, 4 அறிவு பறவைகளோ, 5 அறிவு மிருகங்களோ அதற்கான தகுதி பெற்ற ஊடகம் அல்ல, உடல் அல்ல. ஆனால் மனித உடல் பிரத்யேக தன்மை வாய்ந்தது. அப்ப இந்த மனித உடல்ல எல்லா உடலும் தகுதியானதான்னா அப்படியும் இல்லை. ஏன் எல்லா உடலும் அந்த பேரறிவை பிரதிபிம்பிக்கிற சரியான ஊடகமா இல்லை? அந்த உடல் மட்டும் அந்த தகுதி அடைஞ்சா போதாது, உள்ளமும் அந்த தகுதி அடையணும். இங்க விஷயம் என்ன அப்படின்னா, பரிணாமத்துல உடல் வளர்ந்துகிட்டே வர்ற மாதிரி அறிவும் வளர்ந்துகிட்டே வருது பாருங்க. ஒரு அறிவுங்கிறது ஒரு புலனை கொண்டது, 2 அறிவு என்பது 2 புலன்களை கொண்டது, 3 அறிவு என்பது 3 புலன்கள். அப்ப 6ஆம் அறிவு பரிமாணத்துல நமக்கு எத்தனை புலன்கள்? உண்மையிலேயே நம்ம 6ஆம் அறிவு பரிமாணத்துல மனிதன்கிற அடிப்படையில 5 புலன்கள் தான் நம்ம கிட்ட இருக்குதுங்க. ஆனா 6ஆம் அறிவாக இருக்கிற ஒரு விஷயம் புலன் கிடையாது. அது அறிவு பிரகாசிக்கிற ஊடகம், அந்த மனம். அப்ப அந்த மனம் தான் இங்க மற்ற ஜீவராசிகளை விட மகத்தானதா பார்க்கப்படுது. மற்ற எந்த ஜீவராசிகளுக்கும் மனசு மேம்படுத்த முடியாது. அந்த மேம்படுத்துவதற்கான தகுதி கிடையாது அதுகளுக்கு. ஆனா மனிதனிடத்துல ஒரு சிறப்பு என்னன்னா, அந்த மனதை மேம்படுத்தி கொள்ள முடியும். அந்த மைண்ட் அப்டேட் ஆயிட்டாதான் நீங்க அந்த பேரறிவு பிரகாசிக்கிற சரியான பாத்திரமா மாற முடியும். அப்ப மைண்டை அப்டேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? அந்த மனதிற்கான புரிதலை கொடுக்கணும்ல. அஜ்ஞானத்துல இருக்கிற மனசு பூர்வ சம்ஸ்காரங்களை, வாசனைகளை உள்ள வச்சுக்கிட்டு அதுலயே சிக்கிக்கிட்டு இருக்கு. ஒரு வகையில நமக்கு அந்த ப்ரீவியஸ் ரெக்கார்டு நமக்கு உள்ள இருந்து நம்மளை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்க முடியாம நம்மளை அல்லல் படுத்துற நிலையில இன்னும் சில அஜ்ஞானிகளுடைய வார்த்தைகள் நமக்குள்ள போகுது. வெளியிருக்கிறவன் சொல்லித்தரான், நீ இப்படிப்பட்டவன், நீ இந்த ஜாதிக்காரன், நீ இந்த படிப்பு படிச்சவன், நீ இந்த படிப்பு படிச்சனால நீ இனிமேல் டாக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால நாமளும் டாக்டருக்கு படிச்சுட்டு அதை கொண்டு போய் ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சில்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இனிமேல் நான் டாக்டர்னு சொல்லிட்டு இருக்கிறோம்.
அப்ப இது மாதிரி நமக்கு ஒரு அடையாளத்தை உண்டு பண்ணதுல இருந்து நம்ம வெளிவர மறுக்கிறோம் பாருங்க. இதுதான் நாம் அறிவதற்கு தடை. இந்த தடை தான் நம்மளை காட்டி கொடுக்க மாட்டேங்குது, நம்மளை யாருன்னு காட்டி கொடுக்க மாட்டேங்குது. அப்ப இது மாதிரி நம்ம புற அறிவுல மாட்டிக்கிட்டு இருக்கோம். நமக்குள்ள இருந்து அந்த பேரறிவு பிரகாசிக்கின்ற அக அறிவை பிரதிபிம்பிக்கக்கூடிய தகுதியை நாம் பெறவில்லை. அந்த பேரறிவு நம்ம இடத்துல பட்டு பிரகாசிக்கின்ற முழுமையான தகுதியை நாம் பெற வேண்டுமானால் அதற்கான சரியான பாத்திரமாக நாம் மாறினா மட்டும்தான் அது நம்ம இடத்திலேயே பார்க்கும். தன்னையே தான் பார்க்கின்ற ஒரு அருமையான கண்ணாடியா நம்முடைய உள்ளத்தை உருவாக்கிட்டோம்னா அந்த பிரம்மம் தன்னை பார்க்குது இல்லையா, அப்பதான் நம்ம இடத்துல அந்த பேரறிவு பேருணர்வு வெளிப்பட ஆரம்பிக்கும். அங்கதான் மனிதன் இறைத்தன்மை அடைகிறான், மனிதனும் தெய்வீக தன்மைக்கு வருகிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இததான் மகான்களும் இந்த வழிமுறையை சொல்றாங்க, மனிதனும் தெய்வீக நிலையை அடையணும். ஏன்னா மனிதன் தெய்வீக தேவனா மாறுறதுக்கு சாத்தியம் இருக்கு. ஆனா எத்தனை பேர் இதை பயன்படுத்திக்கிறோம், எத்தனை பேர் இதை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு கல்வி தான் கை கொடுக்குது. இந்த அத்தியாத்ம ஞான கல்வி மட்டும்தான் மனிதனை மிக உயரிய புனித தன்மைக்கு உயர்த்தும். வேற புறக்கல்வி எதுவுமே உங்களை அந்த உயர் பரிமாண அறிவு நிலைக்கு கொண்டு போகாது. ஏன் அப்படின்னா புறக்கல்வி எல்லாமே உலகியல் சார்ந்த கல்வி. நீங்க இப்ப ஒரு கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க, ஒரு பிசிக்ஸ் படிக்கிறீங்க, இல்ல ஒரு மேத்தமேட்டிக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியா அந்த கல்வியை வச்சுக்கிட்டு நீங்க ஏதாவது காசு பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா உங்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியுமா? மேக்ஸ் படிக்கிறதுனால நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேங்க, கெமிஸ்ட்ரி படிக்கிறதுனால நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நீங்க சொல்லுவீங்களா? யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம கல்வி முறைகள் எல்லாமே தமிழ் மொழியாக இருக்கட்டும், ஆங்கில மொழியாக இருக்கட்டும், இந்தி, சமஸ்கிருதம், இது மாதிரி எந்த மொழி அறிவு இருந்தாலும் அந்த மொழி அறிவு சார்ந்த மற்ற உலகியல் கல்விகள் எதுவாக இருந்தாலும் அது தன்னை காட்டி கொடுக்காது, ஒருபோதும் தன்னை காட்டி கொடுக்காது. அப்ப மனித பிறவியின் மகத்துவமே என்னன்னா கல்வி அத்தியாத்ம ஞானத்தை தருவதாக இருக்க வேண்டும், தன்னை அறிகின்ற கல்வியாக இருக்க வேண்டும். அப்ப தன்னை அறிகின்ற கல்வியின் மூலம்தான் மனிதன் உயர்ந்த அந்த தெய்வீக நிலையை அடைய முடியும். வேற எந்த கல்வியும் மனிதனை காட்டி கொடுக்காது. அப்ப அதுக்கு தான் இந்த பாடத்துக்குள்ள வரணும். இதுதான் உண்மையான கல்வி முறை. ஆதியில இதுதான் கல்வி கூட. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் இந்த கல்வியை கற்றுக்கொண்டுதான் புனிதர்களாக வாழ்ந்தாங்க. அதனாலதான் நம்முடைய பாரத தேசம் அவ்வளவு சுபிட்சமா இருந்தது. நம்ம பழைய ஹிஸ்டரி எல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய செல்வந்தர்களாகவும் செல்வாக்கோடும் நம்ம வாழ்ந்திருக்கிறோம். ஆனா இடையில வந்த சில இடைத்தரகர்களால நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்முடைய கல்வி முறையை தொலைச்சிட்டோம், வாழ்க்கை முறையை தொலைச்சிட்டோம். நம்ம இடத்துல இருந்த அபரிமிதமான பொக்கிஷங்களை பல பேர் கொள்ளையடிச்சிட்டு போனாங்க. அது இஸ்லாமியருடைய படையெடுப்புல நடந்தது, ஆங்கிலேயர்களுடைய படையெடுப்புல நடந்தது. நம்முடைய பாரத தேசத்துல இருக்கிற அத்தனை செல்வங்களையும் சூறையாடிட்டாங்க. ஆனா இதெல்லாம் ஏன் நடந்தது? நமக்கு அந்த உயரிய பரிமாணத்திலிருந்து நம்ம கீழே இறக்கிக்கிட்டே வந்ததுனால வந்த விளைவு. அந்த உயர்ந்த ரிஷிகளுடைய பாதைகளை நம்ம பயணம் பண்ணாம, அந்த பகுத்தறிவு தன்மையை விரிவுபடுத்த தெரியாம, விவேகம் இல்லாம நாம வாழ்ந்து நம்ம தொலைச்சிட்டோம். அது இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இதை மாற்றம் செய்யணும்னு தான் மகரிஷிகள் தோன்றுனாங்க. இந்த பாரத தேசத்துல ஒவ்வொரு காலகட்டங்கள்லயும் மகரிஷிகள் தோன்றுவாங்க. அவங்க மனித ரூபத்தில் தான் வருவாங்க. அவங்க பல உபதேசங்களை கொடுப்பாங்க. ஏன்னா அப்பதான் அவன் புரிஞ்சிக்க முடியுங்கிறதுக்காக. அப்ப இதை நம்ம இங்க எடுத்துக்கிட்டு பார்த்தா ஈஸ்வரனையே இங்க வரான், எல்லா உடலுக்குள்ளும் உணர்வாய் உயிராய் உபதேசம் தரான். அதுல மனித அறிவுல மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்துறான். அதை தெரிஞ்சுக்கிறவங்க மனிதன்ல புனிதனாக மாறுறோங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க நம்முடைய பஞ்சதசி நூலாசிரியர் வித்யாரண்யர் இப்ப என்ன நமக்கு புரிய வைக்கிறார் அப்படின்னு பார்த்தா, இங்க எதிர்வாதிகளுடைய கருத்தை பிரம்மதேவன் மட்டும் நீ நினைக்கிற மாதிரி ஏதோ நான்முக பிரம்மானா நம்மள மாதிரி 4 முகத்தோட பிறந்துட்டார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீ அதை ஒரு அங்கஹீனமா ஒரு உடற்குறையா பார்த்துக்கிட்டு இருக்காத. 2வது பிரம்மதேவா படைப்பு மட்டும் செய்யறாருன்னு நீ புரிஞ்சுக்கிட்டு இருக்காத. நாங்க இங்க சொல்ல வர்றதெல்லாம் என்னன்னா சூட்சமா பேசிக்கிட்டு இருக்கோம், பரிபாசையில பேசிக்கிட்டு இருக்கோம். 4 முக பிரம்மா என்பது 4 வேதங்களை கொண்ட ஒரு ஈஸ்வரன். அவனிடத்துலதான் இந்த அத்தியாத்ம ஞானம் இருக்கு. அந்த அத்தியாத்ம ஞானத்தை எவன் ஒருவன் உள்வாங்குகிறானோ அவன் ஈஸ்வரன் ஆகிறான், அந்த பிரம்மாவாகவே ஆகிட்டான். அப்ப அவனே இந்த உலகத்தை தன்னுடைய சிருஷ்டிகர்த்தாவா இருந்து படைக்கிறான். அந்த படைப்புல எல்லாமே நான் என்பதை உணர்கிறான். அப்ப அவனிடத்துல தனித்துவமான அடையாளம் இல்லை, அங்க எல்லாம் நானே அப்படிங்கிற சமஷ்டி பரிமாணத்துக்குள்ள போயிட்டான். வியஷ்டி பரிமாணம் என்பது தனித்துவ அபிமானம், சமஷ்டி பரிமாணம் என்பது எல்லாம் நானே என்ற உயர்ந்த பரிமாணம். இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் அடிக்கடி ஞாபகப்படுத்துவேன்.
பகவான் ரமண மகரிஷியினுடைய பாடல் ஒண்ணு அடிக்கடி சொல்லுவேன், இப்ப மீண்டும் ஞாபகப்படுத்தினேன். அவர் எப்படி சொல்லி கொடுப்பார் அப்படின்னா, நான் உதியாது உள்ள நிலை, நான் உதியாது உள்ள நிலை, நாம் அதுவாய் உள்ள நிலை, நாம் அதுவாய் உள்ள நிலை அப்படின்னு பகவான் ஸ்ரீ ரமணர் ஒரு அழகான கோட்டு கொடுப்பார். இந்த கருத்து என்ன அப்படின்னா, இப்ப நான் அப்படிங்கிற ஒரு தனித்துவமான ஈகோ, அகங்காரம் நம்ம இடத்துல உதிக்கவில்லைன்னா, நாம்னா இங்க ப்ளூரல் வந்துடுது. நான் அப்படின்னா சிங்குலர், நான்ங்கிற சிங்குலர்ல இருந்து நாம் அப்படிங்கிற ப்ளூரல்ல போயிட்டீங்கன்னா எல்லாமே இங்க ஈஸ்வரன் தானே, நான் தானே. நாம் அதுவாய் உள்ள நிலை, அப்போ நானே எல்லாமா இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஈஸ்வர தன்மையை காட்டி கொடுக்கிற ஒரு அருமையான கோட்டு தான் இந்த ஸ்ரீ ரமண பகவானுடைய இந்த வரி. இன்னொரு டைம் அந்த வரியை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. நான் அப்படிங்கிற எண்ணம், அகங்காரம், அது உதியாது உள்ள நிலை, நாம் அதுவாய் உள்ள நிலை. அப்ப இதைதான் இங்க வித்யாரண்யர் சொல்றார். வித்யாரண்யர் இந்த பாயிண்ட் தான் இங்க சொல்றார். அதை ரமணர் அழகா ஒரு லைன் எடுத்து புரிய வைக்கிறார். அப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அறிவு வேணும் இல்ல. சும்மா ஒருத்தர் சொல்றாங்கன்னா கடந்து போற விஷயம் இல்லை இல்லையா. இப்ப நான் உதியாது உள்ள நிலை, நாம் அதுவாய் உள்ள நிலை, அப்ப நான் உதிக்கலன்னா நான் அதுவாயிட்டேன் அப்படின்னு கடந்து போறதல்ல. அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறதையும் ஆராய்ந்து பார்க்கணும்ல. அந்த அறிவு தான் மனிதனுக்கு தேவை. அதுக்குதான் மனித பிறவி, அதுக்குதான் மனித பரிணாமம். ஏன்னா பரிணாமத்துல மிருகம் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுமா? ஒரு மாடோ ஒரு நாயோ உட்காந்து நான் எப்படிங்க நான் இல்லாத நிலையும் நான் அதுவா மாறிடுவேன் அது ஆராய்ச்சி பண்ணுமா? அதுக்கு என்றைக்குமே இதை பற்றி சிந்தனை கூட தெரியாது. ஏன்னா அதுக்கு கல்வி அறிவே கிடையாது. அப்ப கல்வி ஒன்றுதான் மனிதனை காட்டி கொடுக்குது, தான் யாருங்கிற உண்மையை காட்டி கொடுக்குது மனிதனுக்கு. அப்ப அதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம உள்வாங்க வேண்டியதா இருக்கு. அப்போ நிறைய பேர் இது புரிஞ்சிக்காம ஆன்மீகத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் பிடிச்சுக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட பகுதியை பிடிச்சுக்கிட்டு அதுதான் உண்மைங்கிற மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு அதுல குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த எதிர்வாதிகள், தர்க்கிகள். அப்ப அதை இங்க நம்முடைய அத்வைத வேதாந்தம் அவர்களுக்கு ஆழமா புரிய வைக்குது. இப்படி நீங்களா ஒரு கருத்தை முன் வச்சுக்கிட்டு எப்படி 4 தலை இருக்கும் பிரம்மாவுக்குன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு, அப்புறம் அது பிரம்மா எப்படி இந்த எறும்புல அவரு அந்த ஈஸ்வரத்தன்மை இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்கறதெல்லாம் புரியாம கேட்கறீங்க. இங்க எல்லா உயிர்களிலும் ஈஸ்வரன் இருக்கிறார் என்ற கருத்துக்கு ஒரு எதிர்வாதம் இங்கு முன்வைக்கப்படுகிறது. ஆனால் அவர்கள் சொல்ற விஷயம் என்ன? புழு முதல் எல்லா உயிர்களிலும் ஈஸ்வரன் ஆகிவிடுவார்கள் என்று பூர்வபட்சி வாதிடுகிறார்கள். சதுர்முக பிரம்மாவே ஈஸ்வரன் என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள். ஆனால் வித்யாரண்யர் இதை மறுக்கிறார். ஏனென்றால் நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பது போல இறைவன் நான்முக பிரம்மா உருவத்தில் இல்லை, அவர் உணர்வில் இருக்கிறார். அப்ப அந்த உணர்வில் இருக்கும்போது அந்த உணர்வு பரிமாணம் என்பது கல்வியின் அடிப்படையில 4 வேதங்களின் அடிப்படையில எந்த மனிதனுக்கு உள்ள உணரப்படுகிறதோ அப்ப அவன் பிரம்மதேவனாகவே ஆகிவிடுகிறான். அவனே படைக்கிறான், அவனே அனுபவிக்கிறான், அவனே அழிக்கிறான், அவனே ஈஸ்வரன் அப்படின்ட்டு இங்க நம்முடைய அத்வைத ஞானிகள் புரிய வைக்கிறாங்க. அந்த அடிப்படையில தான் இங்க சகஸ்திர சீர்ஷா புருஷகா அப்படின்னா அந்த புருஷ சுக்தம், அப்புறம் ஸ்வேதாஸ்திர உபனிஷத்து சர்வதா பாணி பாதம் தத் சர்வதோ அச்சி சிரோ முகம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லப்படுறதா நம்ம இந்த 115வது ஸ்லோகத்துல பார்க்கிறோம். அடுத்தது 116. புத்திரார்த்தம் தமோ பாசீனா ஏவமாகு பிரஜாபதி பிரஜா அசுஜ தேத்யாதி ஸ்ருதிஷோதோ ஹரந்தியமி. இங்க அருமையா புரிய வைக்கிறார். என்ன சொல்றாருன்னா இந்த 116வது ஸ்லோகத்துல, இப்போ ஒருத்தருக்கு குழந்தையே இல்லை, அவங்க குழந்தை வேண்டி புத்திர பேற்றை விரும்பி அந்த பிரஜாபதி ஆகிய நான்முக பிரம்மாவை உபாசனை செய்கிறார்கள். ஏனென்றால் பிரஜாபதி தானே படைக்கும் கடவுளா இருக்கிறார், அவர் தானே இந்த உடல்களை உயிர்களை எல்லாம் படைக்கிறார். ஆகவே பிரஜாபதி பிரஜைகளை படைத்தார் அப்படின்னு தொடங்குகின்ற வேத வாக்கியங்களை தங்கள் கருத்துக்கு ஆதாரமாக மேற்கோள் காட்டுகின்றார்கள் எதிர்வாதிகள் என்று நாம இந்த இடத்துல பார்க்க முடிகிறது என்று இந்த இடத்துல சொல்றார். அப்போ இங்க என்ன இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல சொல்ல வர்றாருன்னா, புத்திரார்த்தம் அமு பாஷினா அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அதாவது யார் அந்த அமி, அதாவது அமி அப்படிங்கிறது பூர்வ பட்சிகள், அதாவது ஆப்போசிட் பார்ட்டிஸை குறிப்பிடுறாரு. இப்ப பிரம்மாவே ஈஸ்வரன்
அப்படிங்கிற அடிப்படையில அந்த பிரஜாபதியை வணங்கி அவங்க அதன் மூலமா புத்திர பேற்றை பெற விரும்புகிறார்கள். ஏனென்றால் இங்க படைப்பே பிரம்மா தானே படைக்கிறார். அப்போ நாம அதுக்கான பூஜை புத்திர காமேஷ்டி யாகம் அப்படின்னு ஒரு யாகம் இருக்கு. காமாஷ்டின்னா ஆசை, காமம் என்றால் ஆசை. புத்திர காமேஷ்டினா குழந்தைகள் மீது விருப்பம் இருக்கிறது எனக்கு. அதற்கான ஒரு யாகம் இருக்கு நம்முடைய சனாதன தர்மத்துல, கர்ம காண்டத்துல. அப்ப அந்த யாகத்தை செய்து அதை உபாசனை செய்கின்ற உபாசன தேவதையாக பிரஜாபதியை வச்சுக்கிறாங்க, பிரம்மாவை, நான்முக பிரம்மாவை. அப்போ இந்த பிரஜாபதியை வேத காலத்துல வணங்கி அவர்கள் குழந்தையை பெறுகிறார்கள், சந்ததியை விருத்தி செய்கிறார்கள், குல வளர்ச்சியை உண்டாக்கி கொள்கிறார்கள். ஆகவே புத்திர பேற்றை விரும்புவோர் பிரஜாபதியை தியானிக்கின்றனர். அப்படிங்கிற அடிப்படையில அந்த பூர்வ பட்சிகள், அந்த தர்க்கவாதிகள் கருத்தை முன்வைக்கிறார்கள். அதனால் அவர்கள் பிரஜாபதியை தியானித்தார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் இங்க பிரஜாபதி என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்டோம்னா, இப்போ பிரஜாபதிங்கிற வார்த்தை சான்ஸ்கிரிட் வேர்டு. பிரஜாபதி அப்படின்னா பிரஜைகளின் அதிபதி, அதாவது மக்களின் அதிபதி. அப்போ இங்க வேதங்களின் இந்த சொல் பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டாலும், சில இடங்கள்ல சதுர்முக பிரம்மா, நான்முக பிரம்மா என்றும், சில இடங்களில் ஹிரண்ய கர்ப்பன் என்றும், சில இடங்கள்ல ஈஸ்வரன் என்றும் அந்த இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த வார்த்தைகளை பயன்படுத்தினாலும், இங்க பூர்வ பட்சிகள் சதுர்முக பிரம்மாங்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிறாங்க. அதனால பிரஜா அஸ்ருஜத் அப்படிங்கிற விஷயத்தை வச்சுக்கிட்டு பிரஜாபதி உயிர்களை படைத்தார் அப்படிங்கிற பல இடத்துல வர்றதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு வாதம் செய்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப இதுல நம்ம என்ன இந்த இடத்துல எல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது அரைகுறை அறிவு. அதாவது ஒரு வேதத்தை எடுத்தோம்னா அதை முழுமையா படிக்கணும் இல்லையா? முழுமையா படிக்கிறது கிடையாது. இன்றைக்குமே நடைமுறையில் அப்படித்தான் இருக்கிறாங்க நிறைய பேர். நான் அதுவே சொல்லுவேன், நான் அதை ஒரு குறையாவே சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா இப்போ வேத பாடசாலையில நிறைய பேருக்கு வேதம் கற்றுக் கொடுக்குறேன்ட்டு மாணவர்களை கொண்டு போய் நம்ம சேர்த்துவோம். அப்போ குழந்தைங்க எல்லாம் வேதம் படிக்கட்டும்னு கொண்டு போய் அந்த காலத்துல குருகுலத்துல விட்டா வெறும் கர்ம காண்டத்தை மட்டும் முடிச்சுட்டு வாத்தியார் வேலைக்கு போறவன் தான் நிறைய பேர் இருக்கிறான். வாத்தியார் வேலைன்னா என்ன? புரோகிதம் பண்றது, போய் கோயில் கோயிலா புரோகிதம் பண்றது, வீடு வீடா புரோகிதம் பண்றது, அப்படி ஒரு பொழப்புக்கு வழி பண்ணிக்கிற மாதிரி வேதத்தை படிக்கிறதா இங்க வேதம் படிப்பதுன்னு அர்த்தம் கிடையாது. வேதம் படிக்கிறதுனா முழுமையா படிக்கணும். அதாவது வேதத்தினுடைய பூர்வ மீமாம்சத்துல முற்பகுதிகளையும் புத்திர மீமாம்சத்துல பிற்பகுதிகளையும் ரெண்டையுமே படிக்கணும். ஏன்னா மீமாம்சம் தான் இங்க வேதம். அப்ப வேதத்துல நமக்கு பூர்வ மீமாம்சம் கர்மகாண்டத்தின் அடிப்படையில யாக யக்னங்கள், வேள்விகள், பூஜைகள், புனஸ்காரங்கள், ஜபதபங்கள் எல்லாமே இருக்கும். ஆனா இது எல்லாம் எதுக்கு? மன தூய்மைக்கு தான் பயன் கொடுக்கும். இதெல்லாம் பண்ணிட்டா உடனே அப்படியே மனம் மாறிடும், உடனே மனிதன் மேன்மை அடைஞ்சிடுவான் அப்படின்னு இல்லை. யாருமே உண்மையா பண்றது இல்லை, சுயநலமா பண்ணுவாங்க. பூஜை பண்றதும் சுயநலம், ஜபம் பண்றதும் சுயநலம், தியானம் பண்றதும் சுயநலம். அப்ப சுயநலமா பண்ணும்போது அது பலன் கொடுக்காது. ஏன்னா அவனுக்கு மட்டும் அது பலன் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறான். ஏன்னா அவன் தன்னை தனித்துவப்படுத்திக்கிட்டு பண்றான். ஆனா வேள்விகள் செய்வது கூட உலக சேமம் நிமித்தம் பண்ணணும். இந்த உலகம் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம எப்போ அந்த மாதிரி ஒரு வேள்வியை செய்கிறோமோ அதுதான் உண்மையான வேள்வி. அந்த வேள்வி நீங்க வெளியே புறத்துல செய்ய வேண்டியதில்லை, அகத்துல செய்யலாம். அதை வேதம் அழகா சொல்லும். சர்வே பவந்து சுகினகா, சர்வே சந்து நிராமயகா, சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்க பாக் பவேத், ஓம் சாந்தி 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 வேத மந்திரம். அப்ப இங்க எல்லோரும் இன்புற்று இருப்பதுவே என்று வேறொன்றும் அறியேன் பராபரமே, தாயுமான சுவாமிகள். அப்ப இங்க எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்று ஏன் தாயுமான சுவாமிகள் பாடுறாரு? எல்லாவற்றிலும் தன்னை காண்கிறார், எல்லாம் நானே தான், எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற அந்த ஒருமித்த தன்மை, இயக்கத்துவம், அத்வைதம் அங்கு நிலைநாட்டப்படுது இல்லையா? அதுதான் இங்க மகான்கள் சொல்லித்தராங்க. ஆனா இது புரியாம அந்த பேதமை புத்தி, அந்த இருமை நிலை இருக்கின்ற மனிதர்கள் இறைத்தன்மைக்குள்ள நுழையிறது இல்லை. அது அந்நியமான பக்தியா மாறிடுது. நான் வேறு இறைவன் வேறு என்ற அந்நிய பக்தியா மாறி அது அகங்காரமா மாறி அவர்களை மீண்டும் கீழ்நிலைக்குத்தான் கொண்டு போகுது. ஆனா இங்க நாரத பக்தி சூத்திரமே என்ன சொல்லி கொடுத்தது? அனன்ய பக்தி. நான் வேறு இறைவன் வேறு என்று பார்க்க கூடாது, அந்த இறைவனும் நானும் ஒன்றே அப்படின்ற அந்த இயக்கத்துவமான நிலைக்குள்ள வர்ற அந்நியமில்லாத பக்தி, அனன்ய பக்தி தான் உண்மையான பக்தி. அதுதான் நம்ம பக்தி செய்யறதுக்கு சிறந்த பக்தி என்று நாரத பக்தி சூத்திரத்துல நாரதர் சொன்னாருன்ட்டு நம்ம பார்த்தோம். அப்ப இங்க இவங்க இதை புரிஞ்சிக்காம, இந்த தர்க்கவாதிகள் ஈஸ்வரனை இப்படி பார்க்காம தனியா பிரஜாபதி, பிரஜைக்கு அதிபதி அப்படிங்கிற ஒரு சொல்லுடைய
பிரகரணத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு வாதம் செய்கிறார்கள், முழுமையாக வேதத்தை படிப்பதில்லை. அப்ப அந்த வேதத்தை படிக்காம இன்றைக்கு வரைக்கும் வேத பாடசாலையில அப்படிதான் ஒரு குரூப் இருந்துகிட்டே இருக்கு. அந்த குரூப் என்னன்னா கமர்ஷியலா வேதத்தை படிக்குது. அதாவது இப்ப நாம எல்லாம் எப்படி போய் பிசிக்ஸ் படிச்சுட்டு ஒரு காலேஜ்ல பிசிக்ஸ் ப்ரொஃபஸரா மாறி பணம் பண்றோமோ, அது மாதிரி இவங்க வேதத்தை படிச்சுட்டு வாத்தியாரா மாதிரி பணம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நமக்கு என்ன நடக்குது? இந்த சாதாரண உலகியல் கல்வியும் பணம் பண்ணுவதற்காகவே மாற்றப்பட்டது. அப்ப வேத கல்வியும் பணம் பண்ணுவதற்காகவே மாற்றப்பட்டது. அப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்? கல்வின்னா அது பணம் சம்பாதிப்பதற்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உண்டாயிடுச்சா? அப்ப அந்த மைண்ட் செட்ல நீங்க எதை வேணா பண்ணி பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மனப்பான்மை மக்களிடத்துல மேலோங்கிடுச்சா? அப்ப எப்படி எல்லாம் சம்பாதிக்கலாம், எப்படி எல்லாம் குறுக்கு வழியை கையாளலாம் அப்படிங்கிற குறுக்கு புத்தி தான் அதிகமாயிடுச்சு. ஆனா உண்மையிலேயே வேதம் அதற்காக வரலையே. வேதத்தினுடைய பிரமாணம் என்ன? தத்துவமசி, மகா வாக்கியம். நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு உண்மையை நமக்கு சுட்டி காட்டுவதற்காக வேதம் வந்திருக்கு. அப்போ அந்த வேதத்தினுடைய முற்பகுதி கர்மகாண்டம் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு? நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் என்று எடுத்த உடனே சொன்னா நம்மளால ஏத்துக்க முடியாது. அப்போ அதுக்கான ஒரு புரிதலை மன ரீதியா கொடுக்கணும். அப்ப அதுக்கு மனதை பக்குவப்படுத்துவதற்கான சில பயிற்சி முறைகள் கொடுக்கணுங்கிறதுக்காக கர்மகாண்டத்துல இந்த ஜபதபங்கள், தியானங்கள், வேள்விகள், பூஜைகள், புனஸ்காரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதை சுயநலமா செய்யக்கூடாது. நம்முடைய நோக்கம் என்ன? நாம் அந்த இறைத்தன்மையை நமக்குள்ள உணரணும். அப்ப அதுக்கான மனப்பான்மையை மாற்றுவதற்கான பயிற்சி. இதை பண்றதுனால நான் மன ரீதியா மேன்மை அடைய போறேன், பரிணாமத்துல நான் உயரப் போறேன் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல அதை கற்றுக்கிட்டா நிச்சயமா அது பலன் கொடுக்கும். ஆனா நம்ம அப்படி கத்துக்கிறது இல்ல. நம்ம ஒவ்வொன்றையும் படிக்கும் போதும் கத்துக்கும் போதும் இதனால என்ன பலன் கிடைக்கும்னு பலனை கருதி செய்யறோம் பாத்தீங்களா? அதுதான் சுயநலம். அப்ப இந்த பலன் தான் நமக்கு நெகட்டிவாவும் போயிடுது. ஏன்னா நம்ம என்ன நினைச்சு பலனை கருதி செய்யறோமோ அந்த பலன் நமக்கு நன்மை தரும் என்று செய்யறோமோ அது பின்னாடி நமக்கு கஷ்டத்தையும் கொடுத்துருது. ஏன்னா எக்ஸாம்பிள் பாருங்களேன், புத்திர காமேஷ்டி யாகம் செஞ்சு ஒரு புத்திரனை பெத்துக்கிறோம். ஆனா அந்த புத்திரன் அந்த அப்பாவுக்கே இடைஞ்சலா மாறிடுவான். மாறிட்ட நிறைய நியூஸ் பாக்குறோம். இப்ப நடைமுறையில முந்தானத்து ஒரு நியூஸ் பார்த்தேன். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில ஒரு குடும்பம். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா மனிதர்களுடைய மனோபாவத்துக்காக சொல்றேன். மகாராஷ்டிரா மாநிலத்துல ஒரு குடும்பத்துல ஒரு கணவன் அரசு வேலையில் இருக்காரு. அவர் உடல்நிலை சரியில்லாம இறந்து போயிட்டார். உடனே அந்த வேலையை அவங்க வாரிசுகள் யாருக்காவது கொடுக்கணும்ட்டு மனைவிக்கு கொடுக்குற அந்த கவர்மெண்ட் முடிவு பண்ணி, உங்க கணவர் இறந்துட்டதுனால, குறைந்த வயசுலயே இறந்துட்டதால இந்த வேலையை நீங்க எடுத்துக்கோங்கம்மா அப்படின்ட்டு அவங்க மனைவிக்கு அந்த அரசு வேலையை கொடுக்குறாங்க. அந்த அம்மாவுக்கு வயது 45. அப்ப அந்த அரசு வேலையை அந்த அம்மா எடுத்துக்கிட்டு அந்த வேலையை நம்ம செய்யலான்ட்டு சொல்லும் போது அந்த அம்மாவுடைய மகள் இருக்காங்க, ஒரு மகன் இருக்கான். மகன் ஊனமுற்றவன். அவன் கை கால் வராம பாவம் ஊன குழந்தையா பிறந்தனால அந்த அம்மாவுக்கு உபயோகப்படல. ஆனா பொண்ணு நல்லா படிச்சிருக்கிறா. ஆனா அவ என்ன சொல்றான்னா, அந்த வேலையை எனக்கு வாங்கி கொடுத்துரு, நீ போகாத நான் போறேன் அப்படிங்கிறா. ஆனா அரசாங்கம் என்ன சொல்லுது? அது மனைவிக்கு தான் சொல்லி அம்மாவுக்கு கொடுத்துருச்சு. அப்ப இதை விட்டுறணும்ல, அம்மா தானே பண்ணிட்டு போறா, நம்ம அம்மா தானே, நல்லா இருக்கட்டும், நமக்காக தானே வாழ்றா அப்படிங்கிற மனப்பான்மை அந்த பெண் இடத்துல இல்ல. அது என்ன பண்ணுதுன்னா, உடனே அந்த வேலை எனக்கு வாங்கி கொடு, எனக்கு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை தொந்தரவு பண்ணி, அவங்க யாரோ ஒரு சொந்தக்கார மாமாவோட சேர்ந்து அவங்க அம்மாவை கொன்னுடுறதுக்கு பிளான் பண்ணுது. அதுக்கு கைக்கூலி ஆட்களை வச்சு 7 லட்சம் ரூபா பணம் கொடுத்துருக்கு. 7 லட்சம் ரூபா அந்த மாமாவோட சேர்ந்து அந்த அம்மாவுடைய சொத்தையும் அபகரிச்சுக்கிட்டு அந்த அம்மாவுடைய வேலையும் பிடுங்கிக்கணும். பெத்த அம்மா தேர்ட் பார்ட்டி கிடையாது. பெத்த அம்மாவை அந்த வேலையை நான் வாங்கிக்கணும்னு அந்த பொண்ணு முடிவு பண்ணி அந்த தாய் மாமாவோட யாரும் சொந்தக்கார மாமாவோட சேர்ந்து அந்த வேலையை பண்ணி 7 லட்சம் ரூபா கூலிப்படைக்கு பணத்தை கொடுத்து அந்த அம்மா ரோட்ல நடந்து வரும்போது டைரக்டா கார் ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. கார்ல கொண்டு போய் அடிச்சு அந்த அம்மா ஸ்பாட் அவுட். அப்ப அந்த அம்மா இறந்து போன உடனே அந்த அம்மா இறந்து போன அம்மாவுடைய தம்பி இருக்காருல்ல, அவருக்கு அந்த அம்மா ஏற்கனவே போன் பண்ணி புலம்புது. இந்த மாதிரி என் வீட்டுக்காரரும் இறந்துட்டாரு, என் பொண்ணு எனக்கு சப்போர்ட்டா இல்ல, இவ என்ன தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறா, எனக்கு வேலையை வாங்கி கொடுங்குறா, எனக்கு சொத்தை எழுதி வைங்கிறா, இப்படி என்னுடைய பெத்த பொண்ணு என்னை இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்னு அந்த அம்மா அப்பப்ப தம்பி கிட்ட அழுது இருக்கு. அப்ப இந்த அம்மா இப்படி இறந்த உடனே அந்த தம்பி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுத்துறாரு. இந்த அம்மாவுடைய இறப்பு எனக்கு சந்தேகமா இருக்கு, நீங்க விசாரிக்கணும்னு போலீஸ்ல கேஸ் கொடுத்த உடனே போலீஸ் என்கொயரி பண்ணி பார்த்தா இவ்வளவு நியூஸ் வெளிய வருது. பெத்த பொண்ணே அம்மாவை கொல்றதுக்கு 7 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து கூலிப்படைகள் மூலமா சொந்தக்கார மாமாவோட சேர்ந்து கொலை பண்ணியிருக்கா. அப்ப எப்படி இருக்கு காலம் பாருங்க.
புத்திர காமேஷ்டி யாகம் செஞ்சு குழந்தை பெத்தா அந்த குழந்தையால நன்மை வருதா தீமை வருதா? யோசனை பண்ணி பாருங்க. அப்போ நமக்கு என்ன வேணா நடக்கலாம் இல்லையா? நாம நல்லதுன்னு நினைச்சு ஒரு விஷயத்தை செய்ய போய் அது நமக்கு தீமையா கூட மாறலாம் இல்லையா? அப்ப இங்கதான் நமக்கு ஞானம் இல்லை. நம்ம செய்யற செயல் விளைவுகள்ல எது நல்லது எது கெட்டதுங்கிற புரிதல் இல்லை. ஆனா நம்முடைய தேவை மட்டும் இருக்கு நமக்கு. அதாவது நமக்கு அது வரணும், அவ்வளவுதான். அது வந்தா நல்லதா கெட்டதான்னு எனக்கு வேண்டியது இல்லை, ஆனா எனக்கு வரணும் அப்படின்னு நம்ம மைண்ட் எதிர்பார்க்குது. அப்ப இங்கதான் நம்ம மாற்றோம். அப்ப அது நம்முடைய குழந்தை நமக்கு நன்மையே செய்யும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? உலகம் என்பது இப்படித்தான், பணத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த பெண் அம்மாவையே கொலை செய்ய துணிகிறான்னா அப்ப பணம் தான் அங்க பிரதானமா இருக்கு, தாய் அன்பு தேவையில்லை. அப்ப உலகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப எதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம்னு பாருங்க. இதுதான் கலாச்சார சீர்கேடுன்னு நம்ம சொல்றோம். அப்ப ஏன் இந்த சீர்கேடு நடந்தது? நம்முடைய கல்வி முறை பணத்தை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கு. அப்படி பணத்தை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்ட கல்வி முறை மெக்கானிக்கல் எஜுகேஷன் மட்டும் அல்ல, வேத பாடசாலையிலையும் பணத்தை அடிப்படையாக கொண்டுதான் கல்வி நடக்கிறது அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். அப்ப அதனாலதான் இன்றைக்கு ஆன்மீகமும் வியாபாரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு எல்லா கோயில்கள்லயும் ஏன் பிசினஸ் நடக்குது? அப்ப எல்லா கோயில்கள்லயும் எதுக்கு எடுத்தாலும் பணம். அப்ப எப்படி மக்கள் மடைமாற்றப்படுகிறார்கள்? அப்ப எல்லாமே மணி மைண்டடா மாறிட்டு இருக்காங்க. அப்ப இங்கதான் நம்ம சிக்கிறோம் இல்லையா? இததான் அந்த காலத்திலேயே நம்முடைய ரிஷிகள் சுட்டி காட்டி மனிதனை புனிதனாக்குவதற்கான இந்த பாடத்தை வலுக்கட்டாயமா கொடுக்கணும்னு முடிவு எடுத்தாங்க. ஆனா அது சேரல, பாத்தீங்களா? எல்லாருக்கும் சேராது. அதுதான் காலத்தின் கோலம். அழிவை நோக்கி போகும். பிரபஞ்சம் எப்பயுமே படைக்கப்படுவது போலவே, காக்கப்பட்டு அனுபவத்துக்கு வருவது போலவே அழிக்கப்படவும் வேண்டும். அப்ப அந்த அழிவை நோக்கி போறதை நாம தடுக்க முடியாது. ஏன்னா அதுதான் காலச்சக்கரம். காலச்சக்கரம் அப்படிதான் அழிவை நோக்கி கொண்டு போகும். அதனாலதான் அங்கங்க சுனாமி, பூகம்பம் இதெல்லாம் இப்ப ஜாஸ்தியா இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு இப்போ 50 ஆண்டுகள்ல இப்பதான் அதிகமா பூகம்பம், சுனாமி எல்லாம் வருது. அப்ப இந்த அளவுக்கு எத்தனையோ பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு பேரழிவை நோக்கி நாம் இப்ப மீண்டும் போறோம். அப்போ இதுதான் சக்கரம், சுழற்சி. அப்படியே கெடுதல் இருந்து மேல மீண்டும் கீழே போறதுதான் 4 யுகங்கள். நான்முக பிரம்மாவின் 4 வேத தலைகள் போலவே 4 யுகங்கள் இருக்கு. அதாவது சத்திய யுகம், துவாபர யுகம், திரேதா யுகம், கலியுகம். அப்ப இந்த 4 யுகங்கள்ல இப்ப நம்ம கலியுகத்தில் இருக்கிறோம். அப்ப இந்த கலியுகம் என்பது மனதின் அழிவு நிலை. அதாவது இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு இப்ப தயாராயிடுச்சு. அப்ப இது அழிவை நோக்கி தான் போகும். யாருக்குமே ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் வராது, அழிவுபூர்வமான எண்ணங்கள் தான் வரும். அதுல எவன் ஒருத்தன் போராடி ஆக்கப்பூர்வமான எண்ணத்தை திருப்பிக்க முயற்சி எடுக்கிறானோ அவன் விடுதலை ஆகிறான். அவன் தான் லிபரேஷன் நடக்கும். அப்ப இங்க இறைத்தன்மை என்பது அப்படிதான் இருக்கு. அது முத்தொழிலை புரிந்தாலும் அந்த ஈஸ்வரன் நிகழ்வுக்கு அப்பாற்பட்டிருக்கிற உண்மை நிலை உணரப்பட வேண்டும். அதுதான் இங்க இறைத்தன்மை, தெய்வீக நிலை என்று இங்க ரிஷிகள் சொல்றாங்க. அதனால இங்க ஆப்போசிட் பார்ட்டி சொல்ற இந்த பிரஜாபதி, பிரஜைகளின் அதிபதி என்பதும், நான்முக பிரம்மாவுக்கு 4 தலை இருக்குதுங்கிறதும் நாம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, படைப்பு கடவுளாக இருக்கின்ற பிரம்மாவே நம்முடைய மனம்தான். அது காஸ்மிக் மைண்டு, அதாவது யூனிவர்சல் மைண்டு. அவரிடத்திலிருந்து வெளிப்பட்ட இந்த உலகம் என்பது காஸ்மிக் இன்டலெக்ட். அப்ப இங்க அவருடைய பேர் அறிவில இந்த உலகம் படைக்கப்பட்டு, அனுபவிக்கப்பட்டு, அழிக்கப்படுகிறது. அப்ப இந்த பேர் உண்மையை யார் ஒருவன் தன்னுள் உணர்கிறானோ அவன் அந்த பரமனாகின்றான், அந்த பிரம்மம் ஆகின்றான். அப்படிங்கிறத இந்த பாடத்திட்டத்தினுடைய ஆழமான புரிதல். அதை தான் இங்க வித்யாரண்யரும் நமக்கு புரிய வைக்கிறார். பூர்வ பட்சிகள் பிரஜாபதியே ஈஸ்வரன் என்று வாதிடுகின்றார்கள். மேலும் அந்த புத்திர பேற்றிற்காக பிரஜாபதி உபாசனையையும் படைப்பை பற்றிய வேத வாக்கியங்களையும் ஆதாரமாக எடுத்துக்கொண்டு வாதிடுகிறார்கள். ஆனால் பிரஜாபதி என்ற சொல்லுக்கு எல்லா இடங்களிலும் ஒரே பொருள் கிடையாது. வேத வாக்கியத்தின் உண்மையான பொருள் அதனுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அடிப்படையில் ஆராயப்பட வேண்டும். ஆகவே தைத்திரிய பிரமாணம் பிரஜாபதி பிரஜா அஸ்ருஜத் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை நமக்கு சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, பிரஜாபதி உயிர்களை படைத்தார் என்ற இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு இங்க நாம பார்க்க வேண்டிய விஷயம் அத்வைத வேதாந்தத்தின் அடிப்படையில, வியாவகாரிக சத்தியத்தில இந்த உலகம் என்பது நம்முடைய மனதின் படைப்பின் அடிப்படையில இருப்பது போல தோன்றினாலும், பாரமார்த்திக சத்தியத்துல பரமாத்மாவின் அதிஷ்டானத்தில் தான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது என்ற பேருண்மையை நாம் நம்முள் உணர வேண்டும் என்பது இந்த 116வது ஸ்லோகத்துல
வித்யாரண்யர் விளக்குகிறார் என்று பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்ம இந்த 116 ஸ்லோகத்தோட நிறைவு செய்வோம். நாளை வகுப்புல 117 தொடங்குவோம். நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத் சத்.